ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। हरि ओम्. இப்படி இடும்பியும் பீமனும் ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது கோபத்துடன் அந்த இடும்பன்ற ராட்சசன் என்ன பண்றான், வேகமா அங்க அந்த மரத்திலேருந்து ஓடி வரான். மனுஷ ரூபத்தில் இருக்கிற பீமனும் இந்த அழகான பெண் உருவத்தில் இருக்கிற இடிம்பியும் பேசிக்கொண்டிருப்பதை பார்த்துவிட்டு ரொம்ப கோபத்தோட இடிம்பியை பார்த்து, அதுவும் அவ இப்ப ராட்சச பெண்ணிலேருந்து ஒரு ஸ்திரீ போல மாறி இருக்கிறதுனால ரொம்ப கோபத்தோட அவளை பார்த்து, ஏ இடிம்பியே, நீ எந்த மதிக்கெட்ட மனிதனோடு பேசிக் கொண்டிருக்கிறாய்? என்னுடைய உணவுக்கு இடையூறாக இருக்கும் எல்லாரையும் கொன்று நீ தூக்கி வர வேண்டியதுதானே? உனக்கென்ன இவன் மேல கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை வந்துட்டா? என்னுடைய கோபத்துக்கு நீ ஆளாக இருக்க வேண்டும் என்றால் உடனடியாக அந்த மானிடனை என்கிட்ட கொடு அப்படின்னு வேகமா பேசுறான். அதே சமயத்துல ராட்சச வம்சத்தினுடைய பேரையே கெடுப்பதற்காக இந்த மாதிரி இகழ்ச்சியான செய்கையெல்லாம் நீ பண்ணக்கூடாது. ஏன்னா யாருக்கோசரம் நீ எங்களையெல்லாம் இப்போ எதிர்க்க போறியோ அவனை மாத்திரம் இல்லை, இப்போ அவன் கூட சேர்ந்து உன்னையும் நான் இப்போ வதம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்களெல்லாம் சிவக்கும்படியாக அந்த இடிமன் என்ன பண்றான், தன்கிட்ட இருக்கக்கூடிய பற்களை கடித்து கொண்டு அந்த பீமனை கொல்வதற்காக ஓடி வருகிறான். அந்த சமயத்துல பீமசேனன் இந்த மாதிரி ஜனமில்லாத காட்டில் கர்ஜனை செய்து கொண்டு வருகின்ற இடும்பனையும் தன் தாயாரும் தன் சகோதரர்களும் விழித்து கொள்ளக்கூடாது என்பதற்காக காத்து கொண்டிருக்கிறான். அப்ப யுத்தத்தில் மிகுந்த சிறந்தவனான விருகோதரன் என்று சொல்லப்பட்ட பீமன் வரும்போதே அவனை பார்த்து நில் நில் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த சகோதரியை கோபித்து கொண்ட ராட்சசனை பார்த்து சிரித்து கொண்டே சொல்றானா, ஏ இடும்பா, சுகமா தூங்குகின்ற என்னுடைய சகோதரர்களையும் என் தாயையும் எழுப்பதற்கு நான் என்ன முட்டாளா? உனக்குத்தான் புத்தி கேட்டு போய்விட்டது. மனிதரை தின்பவனே, பலத்தினால் என்னிடம் வா. என்னையும் நீ அடிக்க வந்தானா நானும் நீயும் சண்டை போடலாம். உன்னுடைய தங்கையாகிய ஒரு ஸ்திரீயை கொள்வது உனக்கு தகாது. அதிலும் அவ உனக்கு எந்த விதமான தீங்குமே பண்ணல. அவ என் மேல் ஏற்பட்ட காமத்தினால் என்னை திருமணம் செய்து கொள்வதாக கூறி என்னை காப்பாற்றுவதாக கூறிக்கொள்கிறாளே தவிர அவள் உண்மையிலே உன்னை எதிர்த்தோ இல்லை உன்னை அவமானப்படுத்தியோ உனக்கு எந்த விதமான தீங்குமே பண்ணல. அப்படி இருக்கும்போது தீங்கு செய்யாத ஒரு ஸ்திரீயை கொல்வது வீரனுக்கு அழகாகாது. அதனால நீயும் நானும் சண்டை போடலாம். இப்பவே நான் உன்னை யமன் வீட்டுக்கு அனுப்புவேன் அப்படின்னு மிகுந்த பலத்தோட அந்த ராட்சசனை எதிர்க்கிறான். அப்ப பெரிய உடலும் கழுகுகளை போன்ற கைகளையும் உடைய அந்த இடுமன் என்ன பண்றான், வேகமாக ஒரு நொடியில இந்த பீமனை அடிப்பதற்காக கையை விரைப்பாக தூக்கி கொண்டு ஓடி வரும்போது பீமன் என்ன பண்றான், சாவகாசமா மெதுவா அவனுடைய தோலை மாத்திரம் நகர்த்தின்ற உடனே அவனுடைய ஒரு கையால அந்த இடுமனை நன்றாக பிடித்து கொண்டு, இந்த இடத்துல நான் இனியும் சண்டை போட்டோம் அப்படின்னா தூங்கி கொண்டிருக்கும் என்னுடைய சகோதரர்களுக்கும் தாய்க்கும் இடையூறாக வந்துவிடும். அதனால் நம்ம 2 பேரும் கொஞ்சம் தூரத்துல போய் சண்டை போடலாம் அப்படின்னு சொல்றான். ஆனா இடுமன் அதை கேட்காம, உன்னை இப்பவே நான் அடித்து உன் தலையை கழுத்தை திருகிவிட்டு அந்த இரத்தத்தை குடித்து அதன் பின் உன் சகோதரர்களையும் மற்றும் இருப்பவர்களையும் தின்பேன், என் சகோதரையும் கொள்வேன், இது நிச்சயம் என்று ரொம்ப கோபத்தோட சொல்றான். அப்படி கையை தூக்கிண்டு அவன் அடிக்க வரும்போது பீமன் என்ன பண்றான், அவனுடைய கழுத்தை பிடித்து கொண்டு பலாத்காரமாக ஒரு சிங்கம் இழுப்பதைப் போல அவனை வேகமா இழுத்து கொண்டு அந்த பாண்டவர்கள் தூங்குற ஆலமரத்திலிருந்து தூரக இருக்கிற வனத்துக்கு பெரிய சப்தத்தோட 2 பேரும் போயிடுறா. இந்த 2 பேரும் சண்டை போடுறத பார்த்தா மிகப்பெரிய ஒரு 2 யானை, 60 வயது நிரம்பிய யானை 2 குரோதத்தோட சண்டை போடுவது போல ஒத்தர முட்டிக்கிறா, கையால் பிடிச்சு இழுக்கிறா. இவா அப்படி ஒரு சந்தம் போடும்போது ஒரு சத்தமும் வெளிப்படுகிறது. அதே சமயத்துல இவர்கள் போட்ட சண்டையினால இந்த வனத்தில் இருந்த எல்லா விருட்சங்களும் செடிகளும் அனைத்தும் கீழே விழுந்து ஒரு அரை மணி நேரத்திலேயே அந்த வனமானது ஒரு மணல் திட்டு போல ஆயிடுதான். இப்படி 2 பேரும் தேவாசுர யுத்தத்துல எப்படி இந்திரனுக்கும்
விருத்ராசுரனுக்கும் ஒரு சண்டை நடந்ததோ அதைவிட கடுமையான சண்டைகள் நடக்கிறது. ஆளுக்காள் மரங்களை எல்லாம் முறித்து அதனால் அடித்து கொண்டு மிகுந்த குரோதத்தோடு சண்டை போட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்படி அவர்கள் அங்கு இருக்கக்கூடிய கற்களையும் புல்களையும் முட்செடிகளையும் தூக்கி கொண்டு அந்த மலையின் சிகரத்துக்கு ஒப்பாக நிரம்புற அளவுக்கு இதெல்லாம் தூக்கி போட்டு சண்டை போடுறா. ஒருத்தரை ஜெயிக்க விரும்பி அவ சண்டை போடும்போது 5 யோஜனை தூரத்துக்கு கொடி செடி கற்கள் புற்கள் எதுவுமே இல்லாத அளவுக்கு அந்த காடு மாறிடுதான். இப்படிப்பட்ட சண்டையை அவ போட்டுட்டே இருக்கும்போது வந்த சத்தத்தினால பாண்டவர்கள் விழித்து கொள்கிறார்கள். அவ முழிச்சுண்டு பார்க்கும்போது எப்படி ஒரு பலி சக்கரவர்த்திக்கும் இந்திரனுக்கும் சண்டை நடந்ததோ அப்படிப்பட்ட சண்டை தூரத்தில் பீமனுக்கும் இடும்பனுக்கும் நடப்பதைக் கண்டு அவர்கள் விழித்தவுடன் அவர் குந்தியும் மூழ்ச்சுகிறா. அவளுக்கு எதிர்க்க நின்று கொண்டிருக்கிற இடிம்பையை பார்க்கிறா. அப்படி அந்த பாண்டவர்களும் குந்தியும் கண் விழித்து மானிட உருவில் உள்ள இடும்பையின் அழகை பார்த்து ரொம்ப வியப்புற்று குந்தி என்ன பண்றா, மிகுந்த அழகாக இருக்கக்கூட அவளை பார்த்து மெதுவா கேட்கிறா, தெய்வ பெண்ணை போல நீ இருக்காயே, நீ யாருடையவள்? நீ இந்த ஊர்ல எங்க இருக்க? என்ன காரியமாக இங்க வந்தா? எங்கேருந்து வருகிறாய்? இந்த வனத்திற்கு நீ தேவதையா இல்லைன்னா அப்சரசா? ஏன் இங்க நிக்கிற? இதெல்லாம் எனக்கு சொல்லு அப்படின்ன உடனே இடும்பை இந்த கதையை சொல்றா. ஏதோ நீங்க பார்க்கின்ற இருண்ட மேகத்துக்கு ஒப்பான இந்த பெரிய வனம் இடும்பன் என்று சொல்லப்பட்ட ராட்சசனுக்கும் எனக்கும் இருப்பிடம். பெண்களில் சிறந்த குந்தி தேவியே, என்னை அந்த ராட்சசனுடைய உடன் பிறந்த சகோதரி என்று அறிவாயாக. அந்த ராட்சசன் உன்னையும் உன்னுடைய புதல்வர்கள் அனைவரையும் கொன்று தின்பதற்காக ஆசை கொண்டு அவன் வந்தான். அதற்காக அவனால் அனுப்பப்பட்ட நான் கொடிய எண்ணத்தோடு இங்கு வந்தாலும் வந்த உடனேயே உங்களுடைய புதல்வனான பீமனை பார்த்தவுடன் அவன் மேல் எனக்கு ஏற்பட்ட ஆசையினாலும் அவனை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தினாலும் அவனையே நான் என் கணவனாக வரித்து விட்டேன். அதனால இங்கிருந்து நான் அவனை தூக்கி கொண்டு போவதற்கு ஆரம்பித்தேன். ஆனால் முடியல. நான் தாமதிப்பதை பார்த்துட்டு அந்த ராட்சசன் தானே உன்னுடைய புத்திரனோட சண்டை போட்டு கொண்டிருக்கிறான். இப்படி புத்திரனாகிய உன்னுடைய மகனும் அந்த என்னுடைய சகோதரனான ராட்சசனும் சண்டை போடுவதை தான் நீங்கள் பார்க்கிறீர்கள் அப்படின்னு சொல்றான். இதை பார்த்தவொடனே யுதிஷ்டர், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் எல்லாரும் எழுந்துண்டு பீமனுடைய ஜெயத்தை விரும்பி இங்கேருந்து தூரகாவா சண்டை போடுறத பார்த்துட்டு இருக்கா. இப்படி கட்டி கொண்டு காட்டுத்தீக்கு ஒப்பான புழுதியை கிளப்பி கொண்டு இருவரும் சண்டை போடுகிறார்கள். அப்பொழுது அர்ஜுனன் என்ன பண்றான், மிகுந்த ஆர்வத்துடன் பீமனை பார்த்து, பீமா நீ அஞ்சவே அஞ்சாத, நீ சிரமத்துல களைத்து போன நாங்கள் இங்கு இருக்கும் பட்சத்தில் அந்த ராட்சசனை நீ எதிர்ப்பதை தெரியாமல் நாங்க தூங்கி போனோம். இப்ப நாங்க முழிச்சுட்டோம். உனக்கு உதவி செய்வதற்கு நான் இருக்கிறேன். இந்த ராட்சசனை என் பக்கம் தள்ளிவிடு. நகுலனும் சகாதேவனும் தாயாரை காப்பாற்றுவார்கள். நான் அந்த ராட்சசனை கொண்டு விடுகிறேன்றான். உடனே பீமன் சொல்றான், அங்கேருந்தே அவன் சொல்றான், நீ சும்மா பார்த்து கொண்டிரு, அவசரப்பட வேண்டாம். இவன் என் கைகளாலே இறப்பது நிச்சயம், இவன் ஜீவித்திருப்பது முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பீமனால் கொல்லப்படாமல் இந்த ராட்சசன் அர்ஜுனன் பராக்கிரமத்தினால் இறந்தான் என்ற சொல் எனக்கு வரவே கூடாது. அர்ஜுனா, இந்த ராட்சசனால் நம்மை ஒரு நாளும் கொல்ல முடியாது, இவனை விடமாட்டேன், பயப்படாதே அப்படின்றான். அப்ப அர்ஜுனன் சொல்றான், கொடிய ராட்சசனோடு இந்த இரவின் முன்பாகத்தில் நீ சண்டை போட ஆரம்பிச்சிருக்கிறா. இப்ப ராத்திரி முடிந்து விட்டது, இன்னமும் இந்த சண்டை முடியவில்லை. இந்த பாவியான ராட்சசன் வெகுநேரம் ஜீவித்திருப்பதற்கான காரணம் என்ன? இந்த நேரம் போய்கொண்டே இருக்கு, அதிக நேரம் நிற்க முடியாது. கிழக்கு சிவக்க போகிறது, காலை சந்தி வரப்போகிறது. ருத்ரருடைய காலமாகிய இந்த சந்தியா காலத்தில் ராட்சசர்கள் இன்னும் அதிக பலன் உள்ளவர்களாக இருப்பார்கள். அதனால் பீமனே, துரிதமாக நீ இவனோடு சண்டை போட்டு அவனை கொன்றுவிடு, இல்லையென்றால் இந்த சண்டை நீண்டு கொண்டே போகும் அப்படின்னு சொல்றான். அதை கேட்டுண்ட பீமன் என்ன சொல்றான், கவலைப்படாத, நான் வேகமா இந்த ராட்சசனை கொன்று விடுகிறேன். விருத்ராசுரனை கொன்ற இந்திரனை போல நானும் இவனை கொன்று விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இவனை இடும்பனை வேக வேகமாக அடிக்கிறான். கோபம் கொண்ட இடும்பன் திரும்பி அவனை அடிக்கிறான். இப்ப பீமன் என்ன பண்றான், அந்த அரக்கனை அப்படியே தேகத்தோட தூக்கி 100 முறை அப்படியே வானத்திலே சுத்துறானா. சிறந்த கைகளுடைய பீமன் அந்த ராட்சசனுடைய சரீரத்தை சுற்றி கொண்டும் அடிக்கடி அதை சிரித்து கொண்டும் பின்வருமாறு அவனை பார்த்து சொல்றானா,
நீ மனிதர்களின் மாம்சங்களினை சாப்பிட்டு வீணாக பருத்திருக்கிறாய், வீணாக வளர்ந்திருக்கிறாய், வீண் எண்ணம் உள்ளவனாக இருக்கிறாய். ஆனால் உன்னிடத்தில் வீரம் இல்லை. நீ கண்டிப்பாக மரணத்துக்கு தகுதி உள்ளவன். இந்த வனத்தை உபத்திரவமான சத்ருவில்லாமல் சேமமாக நான் செய்து விடுவேன். இனி இந்த வனத்தில் மனிதரை கொன்று தின்னும் ராட்சசன் இருக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவனை தரையில போட்டு கை நசுக்கி அப்படியே கையாலே கசக்கி ஒரு ஆட்டை கொல்வது போல சீக்கிரமா கொண்டுடுறான். அப்படி பீமனால் கொல்லப்படும் போது இந்த பேரிகைகள்லாம் முழங்கும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய சத்தத்தை எழுப்பிக் கொண்டு அந்த இடும்பன் இறந்து போகிறான். பீமன் உடனே அவனை கைகளினால் அமுக்கி அவன் தலையை மொத்தம் அப்படியே திருகி கழுத்தோடு அதை எடுத்துட்டானான். தலையை பெயர்ந்த அந்த கழுத்தை தூக்கி எறிஞ்சுட்டு அந்த ராட்சசனுடைய தலையானது காதுகளும் கண்களும் போனதும் நாவில்லாததும் பற்கள் இல்லாததும் இரத்தத்தினால் நனைக்கப்பட்டதுமாக இருந்தது. அந்த ராட்சசனும் கைகளை நீட்டிக்கொண்டு மாமிசமும் தோலும் எல்லாம் கிழிக்கப்பட்டு வஜ்ராயுதத்தால் அடிக்கப்பட்டவன் போல தலையில்லாத உடலாக கீழே இருந்தானாம். இப்படி இடும்பன் கொல்லப்பட்டதை கொண்டு அந்த பாண்டவர்கள் மகிழ்ந்தார்கள். அந்த ராட்சசன் யுத்தத்தில் கொல்லப்பட்டதைக் கண்டு இடும்பியும் கண்ணுக்கு தெரியாதவர்களாக சொர்க்கத்திற்கு போன ரிஷிகள், சாரணர்கள் முதலியவர்கள் எல்லோருமே சந்தோஷமடைந்து நல்லது நல்லதுன்னு பீமனை பார்த்து கொண்டாடினாளாம். உடனே யுதிஷ்டர் மற்றும் சகோதரர்கள் சந்தோஷத்தோடு சத்ரு சம்காரம் செய்த பீமனை கௌரவப்படுத்தினர். அர்ஜுனன் பயப்படத்தக்க பராக்கிரம் உள்ள பீமனை மறுபடியும் நோக்கி, பிரபுவே, இந்த வனத்திற்கு அருகில் நகரம் இருப்பதாக நான் நினைக்கிறேன். தூரிதமாக நாம் செல்வோம், உனக்கு சுகம் உண்டாகட்டும். துரியோதனன் நம்மை அறியாமல் இருக்க வேண்டும் என்று சொல்றான். உடனே அந்த பாண்டவர்கள் அனைவரும் அப்படியே போகலாம் என்று தாயாரோடு புறப்படுகிறார்கள். அந்த சமயத்தில் ராட்சசியான இடிம்பையும் அவர்கள் கூடவே கிளம்புகிறார். அப்ப அந்த சகோதரியாக எறும்பியை பார்த்து அவள் பாண்டவர்களை பின்னாடியே போறார். இந்த குந்தியும் பாண்டுபுத்திரரான தர்மராஜாவும் அவர்களை பார்த்து எதற்காக என் பின்தொடர்ந்து வருகிறாய் என்று கேட்டவுடனே அவர்களை வணங்கி அவளை கௌரவித்த பிறகு பீமனை பார்த்து சொல்றா, நான் உங்களை பார்த்த மாத்திரத்திலேயே உங்கள் மீது ஆசை கொண்டு நான் உங்களை கணவனாக வரித்து விட்டேன். அதனால் நான் இந்த மிக பயங்கரமான ராட்சசன் விஷயத்தில் உங்களுடைய செய்கையும் பார்த்தேன். அதனால உங்களுக்கு பணிவிடை செய்து கொண்டு உங்களுடன் மனைவியாக இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு பீமன் கிட்ட சொல்றா. பீமன் அதை கேட்டுட்டு சொல்றான், ராட்சசர்கள் மற்றவளை மயங்கச் செய்வதற்காக வெவ்வேறு உருவங்கள் எடுத்துக்கொண்டு இப்படி செய்வார்கள் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இடிம்பியே, நீ உன் சகோதரன் இறந்து போன வழியிலேயே நீயும் செல்ல வேண்டும் அப்படின்னு ரொம்ப கோபத்தோட கர்ஜிக்கிறான். அப்போ யுதிஷ்டர் சொல்றா, நீ பெண்களை எப்பவுமே வதை செய்யக்கூடாது. உன் சரீரத்தை காத்து கொள்வதிலும் அதிகமாக தர்மத்தை காப்பாற்ற வேண்டும். கொல்லுகிற எண்ணத்தோடு வந்த மகாபாலசாலியான ராட்சசனையே நீ கொன்று விட்டாய். அவன் சகோதரியை கோபித்து என்ன செய்ய போகிறாய் அப்படின்ன உடனே இடிம்பை என்ன பண்றா, குந்தியையும் யுதிஷ்டரையும் வந்தனம் செய்து அவகிட்ட சொல்றா, நீங்க உங்க 2 பேருக்கும் எல்லா தர்மங்களும் தெரியும். இந்த பீமனை நான் மன்மதனின் வசத்தினால் காமமுற்று இப்பொழுது திருமணம் செய்ய எண்ணிக்கொண்டிருக்கிறேன். இவனோடு நான் திருமணம் செய்து கொண்டால் மிகச்சிறந்த சக்தி உள்ள ஒரு புத்திரனை நான் உருவாக்கி கொடுப்பேன். அதே சமயத்தில் என்னுடைய ராட்சச பலத்தினால் இவனை எடுத்துக்கொண்டு இந்த உலகம் இல்லாத மற்ற உலகங்களுக்கும் சென்று வருவேன். இப்படிப்பட்ட என்னை உன்னுடைய புதல்வனுக்கு தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். ஏன்னா அவனை மனசுல நினைச்ச பிறகு வேற ஒருத்தரை என்னால கல்யாணம் பண்ண முடியாது. அப்படி இல்லைன்னா நான் இங்கேயே இறந்து போய் விடுவேன். அதனால நீங்க எது சரியோ அதை பண்ணுங்க அப்படின்னு அவகிட்ட சொல்றா. அதே சமயத்துல அவ சொல்றா, நான் ராட்சசி கிடையாது, இரவில் சஞ்சரிப்பவளும் அல்லேன். நான் சாலங்கடங்கடி என்னும் ஈஸ்வரி. ராட்சசனுக்கு சகோதரா இருப்பது மாத்திரமே என்னுடைய பிறப்பு. சிறு பெண்ணும் தேவதை போன்ற ரூபமுள்ள நான் உன் புத்திரனோடு சேர நீங்கள் எனக்கு அனுமதி கொடுக்க வேண்டும், அனுக்கிரகம் செய்ய வேண்டும் அப்படின்னு குந்திக்கிட்ட ரொம்ப பணிவோடவும் அதே சமயம் உறுதியுடனும் பீமனை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று கேட்கிறாள். இதையெல்லாம் கேட்ட உடனே குந்தி நல்ல ஞானம் உள்ளவள் இல்லையா? அவை எல்லா தர்மங்களையும் ஆராய்ந்து பார்த்து யுதிஷ்டரை பார்த்து, தர்மவான்களில் சிறந்த நீ, நான் சொல்வதை கேள். இந்த ராட்சசி ஆனவள் தன் வசத்தினால் தர்மத்தை ரொம்ப அழகா சொல்லிட்டு இருக்கா.
அதனால இவள் உருவத்தில் ராட்சசியா இருந்தாலும் உண்மையிலேயே இவள் பீமனை திருமணம் செய்வதற்கு தகுதி உடையவள். அதனால இவள் புத்திரோத்த பத்தியும் பேசுறதுனால பீமனை இவள் திருமணம் செய்யட்டும் அப்படின்ன உடனே யுதிஷ்டர் சொல்றார், இடும்பையே நீ சொல்வது சரிதான், இந்த விஷயத்தில் எங்களுக்கெல்லாம் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆனால் நான் எதை சொல்வோனே அதை நீ தர்மத்தில் இருந்து கேட்க வேண்டும். நீ ஒவ்வொரு நாளும் கடமைகளை முடித்துக்கொண்டு ஸ்நானம் செய்து பரிசுத்தமாக இனிய ரூபத்தோடு இருந்து பீமனை அடைந்து அவனுக்கு வேண்டிய சேவைகளை செய்து அவனை திருமணம் செய்து கொள்வாயாக. அதன் பிறகு நீங்கள் இப்படியே பற்பல காலங்கள் இஷ்டப்படி இவனோடு இருக்கலாம். ஒவ்வொரு ராத்திரியிலும் இந்த பீமசேனனை இங்க கொண்டாந்து விட்டுறணும். சாயங்காலத்துக்கு முன்னமே இவன் விட வேண்டியவன், எப்போதும் காப்பாற்றப்பட வேண்டியவன். ஆனால் நீ கர்ப்பம் தரிக்கும் வரையில்தான் இந்த பீமனோடு நீ இருக்க முடியும். இதுதான் நியாயம். இந்த காலமும் இந்த என்னுடைய அனுகிரகமும் உனக்கு ஏற்பது உள்ளதாக இருந்தால் இது நடக்கட்டும். நீ அவனுக்கு பணிவிதை செய்து கொண்டு புத்திர உற்பத்தி நடக்கும் வரையில் அவனுடன் இருக்கலாம் அப்படின்னு அழகான வார்த்தைகளை சொல்றார். இதை கேட்டு இடும்பி அதற்கு ஒத்துக்கொண்டு பீமனை திருமணம் செய்து கொண்டாளா, அவர்களுக்கு குழந்தை பிறந்ததா என்ற விஷயங்களை நாம் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். ஹரி ஓம்.